வெல்கம் டு டாக்ஸிக் கேமிங். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட்டில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1ல் இருக்கிற மல்டிப்ளேயர் தான் ப்ளே பண்ண போகிறோம். அது இப்போ நம்ம சாதாரணமாக ரேண்டம் மோட்லேயே போடலாம். இதான் நம்மளுடைய கிராணி ஃபஸ்ட்டு வீடியோ. சரி, இப்போ அதில் கிளாசிக் மோடு தான் இருக்குது. கிளாசிக்லேயே உள்ள போயிடலாம். மல்டிப்ளேயர் ஆடுறோம், ஆனால் நம்ம லாவா மோடு வச்சு போனோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நம்ம லாவா வைக்காமல் சாதாரணமாகவே போகிறோம். வாங்க சாதாரணமாக கூட ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் சளியாக இருக்குது மக்களே. கொஞ்சம் மூக்கு இருந்தேன்னா ரொமான்ஸில் ஏன் மூக்கு இருந்தா அப்பெல்லாம் கலாய்க்காது மக்களே. சரிங்க, இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு டைம் எந்த இடத்துல வேணாலும் ஸ்பான் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்பான் பண்ணி விட்ருக்கானுங்க. சொட்டை எங்கடா டேய், சொட்டை எங்கடா அச்சா, சொட்டை எங்கடா டேய், எவனுமே பார்க்கலையாடா இன்னும் சொட்டையா? இன்னொரு சொட்டை இன்னும் வரல. அது வந்துச்சுடா நம்ம பாட்டி. அடி போய்ட்டு வரோம், பாய். எல்லா மக்களுக்கே இறங்கிடும். வண்டி கிளிச் ஆகிடுச்சு பாவம். இல்லை கிளிச்செலாம் ஆகலை. அதில் போய்ட்டு கேட்குடி கேட்குடிடா டே 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 ஓடு யாரா நீ? டே உன்னை பார்த்தே பயந்து போட்டுங்களா? அட யாரு என்னடா இது கேள்வி என்னடா டேய், இது என்னடா மேஜிக் போர்ட் ஆகுது? டேய் என்னடா மறுபடியும் ஃபிட் ஆகுது. டேய் புக்கு வச்சுக்கிறோம் சூப்பர். டேய் தம்பியா சவுண்டு போடுப்பா. கீழே போடுறான். கீழே போடுறா. டேய் தம்பியா கீழே போடுப்பா. கீழே போட்டால் நான் எடுத்துருவேன். அப்பா எடுத்துக்கோங்க. டேய் இது சவுண்டு கிளிச்சில் நிறுத்துங்க. கிளிச்சுங்க சவுண்டு நம்ம என்ன எஸ்கேப் முடியலாம். ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப்பாக முடிய ட்ரை பண்ணுவோம். என்ன பொருள் கிடைக்குதோ, நிறைய பொருள் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு எஸ்கேப் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இந்த ரிமோட் சவுண்டு என்னடா சவுண்டு கீழே அப்பா ஐயோ பயமுத்திட்டானுங்க. ஏன்னா சீவர் உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே சீவரோடைய ட்ரெய்லர்லாம் காட்டுறீங்க. கிழவி எங்கடாடியே கிழவி பிகாவோட வர கிழவி பிகாவோட சொல்லிடுறாடு தம்பியா. கிழவி அங்கே போடுங்க, பெரிய ப்ராப்ளம் இல்லை. உள்ள ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ சவுண்டு விட்டுச்சுங்க. டக்குன்னு ஓடுவோம். கேள்வி முதல்ல இந்த வரத்துக்கு வர வைப்போம். சரி யாரா நீங்கள்? எனக்கு கேள்வி முதல்ல வந்தா போகலாம். என்னடா சவுண்டுங்களா? நம்ம கிராணி ஆலையோ காணோம். திரும்ப நம்ம இந்த பக்கம் போ. டேய் எவனும் நம்ம முன்னாடியே போயிடுறானுங்க. இந்த தூக்கு சரி ஃபஸ்ட்டு கார் எஸ்கேப் பண்ணலான்னு இருங்க. கார் எஸ்கேப்பும் பண்ணிடலாமாங்க. ப்ளே அந்த காக்கா வாட்ட ஒரு பீஸ் இருந்துச்சுங்க. ஐயோ கேள்விங்க உள்ள போய்ட்றா. ஜோப்போ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏய் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஆனால் சத்தியமா கிளிச்சு இல்லைங்க. அது சவுண்டு இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டுருச்சுங்களாங்க. அது கிளிச்சு சவுண்டு இல்லைங்க. ஏய் கிராணி போட்டே தந்துக்கிறானுங்க. ஐயோ சந்தோஷம் பொங்குது. டக்குன்னு ஓடணும். ஏதாச்சும் ஒரு பொருளை புக் எடுத்து தேவையில்ல போட. புக்கை வச்சுக்கிங்க அப்புறம் போகிறேன்.
இது உள்ளார வெப்பன் கியர் தான். ஓ எடுத்துட்டுங்களானுங்க வருது உங்களுக்கு எல்லாம் வெப்பன் கியர் இருந்திருக்கோம். கேள்வி போட்டு தள்ளிட்டுருப்பானுங்க டக்கு டக்குன்னு. ஏய் நான் பார்த்து வச்சு ரிமோட் அதுக்குள்ளார எடுத்துட்டு வந்து இங்கே யூஸே பண்ணிட்டுக்கிறானுங்க. ஆரோட இருக்குது பார்த்தீங்களாங்க. இது உள்ளார இருந்தால் கார்கி அந்த மாதிரி இருந்தால் சரி எவனா மேலேருந்து கூரை பிடிச்சினா கீழே வரீங்களா என்னடா சவுண்டு பார்த்தீங்களாங்க வித்தியாசமாக கேட்டுனே இருக்குது. பெரியா இருக்குதுங்க செம மேட்ச்சு. உள்ள ஓடு போக மாட்டேறான் உடச்சு விட்டேன். என்னடா பண்ணுறது டே ஒரு இடத்துக்கு வேலையே இல்லை. கன்னையும் எடுத்துட்டானுங்க ஆரோவையும் எடுத்துட்டானுங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தா என்னடா பண்ணுவேன். டோர் எஸ்கேப்பே முடிவு போகிறானுங்க. ஹேமர் கண்டுபிடிச்சானுங்களா டோர் எஸ்கேப்பே முடிச்சுருவானுங்க பொழுது. இருங்க ஷார்ட் கன்னு எடுத்துக்கலாம். டே தம்பியா கொஞ்சம் நவுருப்பா புல்லட்டை போய் லோட் பண்ணிடும். என்னடா எங்கள் புல்லட்டை காணா. சரி இருங்க இது உள்ளாரே இருந்தால் குத்து வச்சுருந்தாலும் குத்துப்பாங்க. ஆனால் இதில் திறந்து பார்க்கணுங்க. திறக்காம மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அப்படியே வச்சுருப்பானுங்க திறந்து பார்க்காமையும். கீழே தைரியமாக போயிடுங்க. வேறு வழியே இல்லை. கேள்வி இந்த பக்கம் வந்துடாது. எப்பா டே நீயாடா ஏன்டா இப்படி பயமுத்துறேன். சீவர் உள்ளாரே அதுக்குள்ளார போயிட்டுக்கிறானுங்க அவனா. டே தம்பியே பாட்டி இப்படி வாங்க பாட்டி அது மேலே போட்டுக்கங்க. டே நீயாடா கேள்வி வந்தால் கரெக்டாக அவன் மண்டைக்கு வச்சுட்டுமாடா. இங்கே உள்ளே குச்சிடலாமா பேசாமல். கேள்வியே வரமாட்டேது. அது வருதுங்க எப்பா கேள்வி முடிச்சிட்டோங்க. உள்ளேயே குச்சிடுவோங்க. எல்லாருக்கூடயும் எப்படியே போக வேண்டியதான். எவ்வளோ சாகிறானோ அவங்களே சாக வேண்டியிருக்காங்க. வேறு வழி இல்லை. நான் அவ்வளோ சரி ப்ரோ பிளேயர்லாம் இல்லைங்க. என்னடா நீங்களே போக மாட்டீங்க போடா டேய் வரமாதிரம். டே போடா டே முன்னாடி போடா. சரிடா வழி ரெண்டா போடா. டேய் எனக்கு வழி விட்றா டேய். இவனும் போய் தொலை மாட்டா என்னையும் போக விட மாட்டான். அந்த பூச்சி எங்கே இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்துட்டியா தலைவா. வா தலைவா நீ என்ன தலைவா அப்படி போகிற. டே என்னடா ஏய் என்னை பார்த்துருக்கு திருநீருங்க. எங்கே இருக்குது ஏங்க இந்த பூதத்தை வேற ஆளை காணுங்க. இருங்க கமெண்ட்ல லெஃப்டில் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அது சீவர் பாட்டிமா என்ன மாதிரி இருக்கீங்க. எப்படி போட்டோங்க. இந்த எண்டில் ஒன்றும் இருக்காது. இந்த பக்கம் அப்படியே திரும்பி போயிடுச்சுன்னா நிம்மதி. பார்த்துட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க. எதுவும் பார்த்துட்டு வந்தாலும் வரும். எல்லாம் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. என்னங்க எங்கள் கடந்த லிஃப்ட்டை காணோம். சரி ஸ்க்ரூ ட்ரைவரையாவது எடுக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு ப்ளீஸ் ஏதாச்சும் நல்லா பொருள் கிடைக்கும். மாஸ்டிக்குங்க டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கிடச்சிருச்சுங்க. டக்கு டக்குன்னு போயிடுவோம். ஏதாவது ஸ்பைடர் கேள்வி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க. முதல்ல பார்ப்போம் ஸ்பைடர் கேள்வி எங்கே இருக்குது. ஸ்பைடர் பாட்டி பார்த்துச்சிங்க. வழி விட்றாடே வழி விட்றா. ஸ்பைடர் கேள்வி பார்த்துச்சுடாடி. நானாவது
பசங்க பயமுறுத்துறாங்க. இந்த மாஸ்டிக் அம்மா இப்போ என்ன காட்டுது? இதை உடைக்கிறதுக்காடா அப்படி காட்டிங்க அடங்குது. இருங்க, கிழவி இதை தள்ளி விட்டா வருவா. நம்ம அப்படியே அந்த கேப்பில் இப்படி ஓடிடலாம் அந்த சைடில். என்னடா கிழவி வர மாட்டேங்கியா? கிழவி போட்டோம் பார்த்துச்சுங்க. மதியம் இந்த ப்ரோ பிளேயர் பிசியில் ஆடுறாங்க பார்த்தீங்களாங்க, அவங்களாம் ஒன்றும் பண்ணாது கிழவி. ஏன்னா அவங்களாம் இதோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு. என்ன ஏங்க கிழவி போட்டோங்க. கிழவி போனாதான் நம்மளால் போக முடியும். டே பாத்திர போகுது மக்களே, பாத்திர போகுது. அது வரைக்கும் முதல்ல வெயிட் பண்ணுவோம். கிழவி சேஃபாக பத்திரமா போங்க. நீங்கள் போனால் நான் உங்கள் பின்னாடியே வந்துடுவேன். முதல்ல குஞ்சு உள்ளே போயிடுவோம். கேள்வி அப்படியே கீழே போட்டோம். நம்ம வந்து இந்த பக்கம் போயிடலாம். அதாங்க கேள்வி போயிட்டுருக்குங்க. ட்ராப்பா அப்பா எஸ்கேப் ஆகிட்டேங்க. எஸ்கேப்புங்க. ஐயோ என்னங்க நோ காட்டுதுங்க. ரிமூவ் அப்படின்னு சொல்லி நோ காட்டுச்சு. வீழ்கிறாங்க. அது வச்சு இன்னும் அம்மா இருந்தாலும் ப்ராசஸ்ங்க. அது இல்லை என்னால் போக முடியாதுப்பா. நல்லது. இங்கே போய்ட்டு கேஸ் சிலிண்டர் இருக்குங்க. கேஸ் சிலிண்டர் நம்ம தேவையான பொண்ணு. அதனால நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா இப்படிதான் கேள்வி வரட்டோங்க. கேள்வி இந்த பக்கம் வந்தோடனே நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கமாக போயிடலாம். கேள்வி வரட்டோங்க. வெயிட் பண்ணலாம். நம்ம கேள்வி இப்போ வந்துச்சுங்க. கேள்வி வந்துச்சுங்க. நம்ம இந்த பக்கம் வந்து போகலாம். அதுதான் மக்களே, இந்த பக்கமாக போயிட்டு முதல்ல இந்த கட்டி போட்டுருவோம். இந்த பக்கம் போயிடலாம். ஐயோ இப்போதான்டா வருதே கேள்வி. மொக்க தாமிர மரத்தில் தலையே முழுவேன். ஐயோயோ டேய் எவன்டா இந்த கண்ணாடியில் திறந்து வைக்கிறேன். டேய் ட்ராப்பு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஐயோ சவுண்டு வேற ஆயிடுச்சுங்க. அந்த குஞ்சு இப்படி உள்ளே போய்டும். மேலே திறந்து ஏங்க இன்னொரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்துருங்களான்னு நினைக்கிறேங்க. சரி பார்த்துக்கோங்க. டே ஊசிக்குதுடா. ஆரோ எங்கடா? அந்த ஆரோ இருக்குது. அந்த பேர் நான் சொல்லுவாங்க. இருங்க முதல்ல கிழவி டைவர்ட் பண்ணிடலாம். கிழவி கீழே சத்தம் போட்டால் கிழவி கீழே போகணும். அந்த கேப்பில் நம்ம வந்து அப்படி மேலே போயிட்டோம்னா அந்த கீழே வந்து ஆரோ பவு என்ன இருக்குங்க, அப்படியே எடுத்துக்கலாங்க. என்னடா கேள்வி இந்த பக்கம் போனோம் ப்ளீஸ். இந்த பக்கம் போனாங்க நமக்கு தெரியுங்க. ஓ செத்துருவோம் அப்படி வாங்கிட்டோம். சைக் டே ஒன்லியே முடிச்சு. என்னடா ஹேய் வாட் இஸ் திஸ்? ஹேய் இருங்க முதல்ல எப்படியாவது எங்கே அந்த பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். டே இது வரையிலாம் நான் வரணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போய்ட்டு அப்படியே மேலே போய்ட்டு நான் ஸ்பைட்ரு செல்லாம் என்னடா செல்லாம் இருங்க. இந்த பொட்டியில் என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டியில் என்னடா இருக்குது? டே ஃப்ரெண்ட்ஸுடா லீவ் கேம் காட்டுதுங்க. ஏன் இந்த மாதிரி கிளிச் ஆயிடுச்சு? ஐயோ சரிங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னன்னு தெரில, இப்படி பண்ணிட்டானுங்க. கடைசி நேரத்தில் வந்து நம்மளை வெறியேற்றிட்டானுங்க. நான் வந்து கேள்வி ஃபஸ்ட்டு வரல. அந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரேவை அந்த பாக்ஸை நவுத்தி விட்டா கேள்வி அந்த செகண்டில் வந்துடுவா. கேள்வி இப்படி வந்துட்டு நின்றுட்டு அப்படி போனான்னா நம்ம அந்த கேப்பில் அப்படியே போயிடலான்னு பார்த்தாங்க.
பார்த்தா அடிச்ச உடனே வெளியே போய்ட்றா கேம் விட்டு லீவ் கேம் அப்படின்னு சொல்லி காட்டுது. என்னால் ஒன்றும் பண்ண முடியல மக்களே. அதனால தான் நான் லீவ் கேம் கொடுத்து பார்த்தேன். லீவ் அந்த மோடை விட்டு வெளியே வருவோமான்னு பார்த்தேன். ஆனால் கேமை விட்டு வெளியே கொண்டு வந்துடுச்சு. அடுத்த கிராணி மோடில் கண்டிப்பாக இந்த எஸ்கேப்பை முடிக்கிறோம். அதுவும் லாவா மோடில் வச்சு முடிப்போம் மக்களே. அதுவரை மேலேருந்து விடைபெறுவது டாக்ஸிக் கேமிங்.